ஒரு கிராமத்தை சிருஷ்டித்து விட்டார்கள் நம்முடைய மயில்பத்திலே. இருந்தபோதும் அரங்குக்குள் இன்றைக்கு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. புங்கனூர் கோசம் என்ன, மாட்டு வண்டிகள் என்ன, ஐயனார் சிலை என்ன, இன்னும் இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய சேர்ந்த அவர்கள் இப்போது அன்பு கருணாஸ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். அதேபோன்று செந்தில், ராஜலட்சுமி ஆகிய இரட்டையருக்கு இங்கே இப்போது நம்முடைய தாளர்கள் சால்வை அணிவித்து திரைப்பட பின்னணி பாடகர், திரைப்பட நடிகர் கலைமாமணி ஆகாட்டி ஆறுமுகம் அவர்களுக்கு திரைப்பட பின்னணி பாடகி மரியாதைக்குரிய கிடாக்குழி மாரியம்மா அவர்களுக்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் கொண்டாட கௌரவிக்கப்படுகிறது. KPY பழனி பட்டாளம் அவர்களை மேடை கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து எங்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கக்கூடிய கலை சுடர்மணி மரியாதைக்குரிய ஐயா மங்களாபுரம் வடிவேல் அவர்களுக்கு கொண்டாட கௌரவிக்கப்படுகிறது. விஜய் டிவியிலிருந்து வரவேற்கக்கூடிய திரைப்பட நடிகர் விஜய் டிவி பழனி பட்டாளம் அவர்களுக்கு கொண்டாட கௌரவிக்கப்படுகிறது. பின்னணி பாடகி சரிதா அவர்களுக்கு பொன்னாடை, புதுக்கோட்டை சரிதா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. விஜய் டிவி கலக்கப்போகுடியாறு சீசன் 10 இணை இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா பரத்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நமக்கு இந்த ஐயனார் சிலையெல்லாம் நல்லா இருந்துச்சா, எல்லாரும் என்ஜாய் பண்ணி நல்லா இருந்துச்சா? அவர் தான் அந்த வடிவமைச்சவர், ஆர்ட் டைரக்டர், எல்லாம் கைதட்டி அவருக்காக உற்சாகப்படுத்த எல்லாரும். அன்பான மாணவ செல்வங்களே, தை திருநாளாம் பொங்கல் திருநாள் அன்று நம்முடைய கல்வி நிறுவனங்களில் பொங்கலை கொண்டாடும் விதமாக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் கூட வர்ண பகவான் நம்மை வழிமறித்து விட்டதால் உங்களுடைய கொண்டாட்டங்கள் ஒரு அளவில் இருந்தாலும் கூட இன்றைய தினம் இந்த நல்ல நிகழ்வில் உங்களை எல்லாம் மகிழ்விப்பதற்காக இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆரியர் சகோதரர் மரியாதைக்குரிய சகோதரர் கருணாஸ் அவர்களே, இன்னும் அதை போல தங்களுடைய கலைக்குழுவோடு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் ஆள்காட்டி ஆறுமுகம் அவர்களே, அதை போல இந்த மண்ணின் மைந்தரும் புதுக்கோட்டை மண்ணினுடைய மைந்தரும் என்னுடைய அருமை சகோதரர் செந்தில் மற்றும் அவருடைய துணைவியார் ராஜலட்சுமி அவர்களே, இன்னும் இந்த கலைக்குழுவை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கல்லூரியினுடைய நிர்வாகம், பேராசிரியர்கள், அன்பு மாணவ செல்வங்கள் எல்லாரின் சார்பாக எங்களுடைய வீரம் செறிந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு இன்னும் எதிர்வருகிற காலத்தில் தமிழகத்திலே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் மிகச்சிறந்த பொங்கல் விழாவை காலையிலே மும்மத பொங்கலாக கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள் என்று வைத்து தமிழகத்தில்
ஒரு அருமையான சமத்துவ பொங்கலாக இங்கே நடந்தது. அதைத் தொடர்ந்து கலை திருவிழா, அதாவது வசிஷ்டருடைய வாயால பிரம்மரிஷி பட்டம் பெற்றதைப் போல கலைஞர்களிலே டாக்டர் பட்டம் பெற்ற ஆட்காட்டி ஆறுமுகம் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மாணவிகளையும் மாணவர்களையும் பார்த்து, நாங்கள் தொழில்முறை கலைஞர் கூட தயங்குகிற அளவிற்கு மிகச்சிறப்பாக நீங்கள் பயிற்சி பெற்று உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு ஒரு முணுமுணுப்பு கேட்டது. கருணாஸ் அவர்களும் தம்பி செந்தில் அவர்களும் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு விஷயத்தை நான் தூர இருந்து கவனித்தேன். சொன்னார், கல்லூரி நடத்துகிறவரும் நம்முடைய புதுக்கோட்டை மண்ணை சார்ந்தவர், கலைக்குழுவை சார்ந்த அனைவருமே புதுக்கோட்டை மண்ணை சார்ந்தவர்கள் என்று. அந்த மண்ணுக்கென்று ஒரு மகத்துவம் கண்டிப்பாக இருக்கும். எங்கே சென்றாலும், நாம் எந்த துறையில் சென்றாலும் அதிலே முதன்மையாக சாதிப்போம் என்கின்ற ஒரு அடையாளம்தான் இந்த நிகழ்வு என்பதை சொல்லி, இந்த நிகழ்விலே எங்களுடைய மாணவர்களையும் மாணவிகளையும் மகிழ்விப்பதற்காகவும் அவர்களுக்கு ஆறுதலும் அன்பையும் காட்டுவதற்காக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்க அத்துணை கலைஞர்களையும் மனதார பாராட்டுகிறேன். இந்த மொத்த நிகழ்வையும் ஏற்பாடு செய்திருக்கிற என்னுடைய அன்பு மாப்பிள்ளை வடிவேலு, சரவணன் இவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த நிகழ்விற்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்துணை கலைஞர்களையும் மாணவியர்களையும் மனதார உளமாற பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. புதுக்கோட்டையும்